நிச்சயமாக உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய சிந்தனைகள் அத்தனையும் அல்லாஹ்வினால் விசாரிக்கப்படும். நீங்க உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்துல மட்டும் மூக்கு நுழைச்சாதீங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு சாரார் சொல்லுகிறார்கள், எனக்கு நானா மாதிரி, எங்களுக்கு நானா மாதிரி, அவங்க நானா மாதிரி தான், மாதிரியே ஒழிய நானா அல்ல, எனக்கு தங்கச்சி மாதிரி, தங்கச்சி மாதிரி. ஆனா தங்கச்சல் அது கொப்பி, கொப்பிண்டா போலி நகல், அது அது ஒரிஜினல் இல்லை. இவங்க அப்படி ஆக்கிக்கிறது, நானா மாதிரி, தங்கச்சி மாதிரி, தாத்தா மாதிரி அப்படின்னு நாங்க பேசிக்கிறோம்ங்கிறாங்களே. இவர்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எச்சரிக்கையை நீங்கள் கவனத்திலே வைக்க வேண்டும் சகோதரர்களே. புகாரி என்ற கிரந்தத்தில் 2647வது செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள வாராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஒரு ஆண் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ரசூலோட முகம் மாறிட்டு வெறுப்படைகிறாங்க ரசூலுல்லாஹ். அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல அலைஹா வ இந்தஹா ரஜுலுன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஆயிஷா அவர்களிடத்து, ஆயிஷா நாயகி ஒழுக்கம் கட்டு நடந்தவங்களா, ஒழுக்கத்துல உச்சியில நின்றவங்க, தப்பா நடப்பாங்களா, ஒரு அந்நிய ஆணோட அப்படி இருப்பாங்களா? ஆனா ரசூல்லா வரும்போது ரசூலாக்கு யாருன்னே தெரியாதவர், அவர் ஒருத்தர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டவுடனே ஃபகஅன்னஹு தகய்யர வஜ்ஹுஹு கஅன்னஹு கரிஹ ذلك, அவர் இருக்கிற ரசூலா வெறுப்பதை போல ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே மாறியது. ஆயிஷா நாயகி கவனிச்சிட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிடிக்கல அப்படின்ற உடனே ஆயிஷா நாயகி சொன்னார்கள், இன்னஹு அஹி, இவர் ஏண்ட சகோதரன்டாங்க, இவர் ஏண்ட சகோதரன் அப்படின்றதும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உந்துர்ன மன் இஹ்வானுக்குன்ன, உங்களோட சகோதரர்கள் யாருங்கிறத நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க, உங்களோட சகோதரர்கள் யாருங்கிறத கவனமா பார்த்துக்கங்க. ஆயிஷா, எப்படி அவர் சகோதரர்? பால்குடி மூலமா சகோதரர் யார் சொல்லலாம்? பால்குடியா? ஃபஇன்னமர் ரலாஆ மினல் மஜாஆ, பால்குடி உறவுங்கிறது பசிக்காக குடிச்சிருந்தா தான் பால்குடி உறவு. பசிக்கு வயிறு நிரம்ப ஒரு சின்ன புள்ள பால் குடிச்சு அந்த நேரத்தில் நீங்களும் அவங்க கிட்ட போய் பால் குடிச்சிருந்தா தான் பால்குடி உறவு. ஆயிஷா, அது 2 வருடம் நடந்திருக்க வேண்டும், அல்லது வயிறு நிரம்ப 5 தடவைகளாவது அந்த பிள்ளை பசிக்காக பால் குடிச்சிருக்கணும். இவர் அப்படி குடிச்சாரான்றதை கவனிச்சுக்கங்க. ஏண்ட சகோதரன் என்று வீட்டுக்கு வச்சுக்கலாமா? அப்படியாவது ஒரு உறவு முறையை சொல்லி அப்படி இருந்ததையே ரசூல்லா கண்டிக்கிறாங்களே. எந்த உறவை வச்சுக்கிட்டு எங்க நானா மாதிரி, அவர் நானா என் தம்பிங்கிறாங்க, இவங்க நானா மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. பால் குடிச்சீங்களா போய்? நீங்க 2 பேரும் ஒரு உம்மா கிட்ட போயிட்டு பால் குடிச்ச சகோதரியும் சகோதரனுமா? ஒரே தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவங்களா? எந்த அடிப்படையில் நீங்க சகோதரிகள் ஆனீர்கள்? எந்த அடிப்படையிலே நீங்கள் அவர்களுக்கு சகோதரர்கள் ஆனீர்கள்? இது ஹராம் இல்லையா? இதை குறித்து அல்லாஹ் மறுமையில் விசாரிக்க மாட்டானா? இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லுன் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, நிச்சயமாக உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய சிந்தனைகள் அத்தனையும் அல்லாஹ்வினால் விசாரிக்கப்படும். நீங்க உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்துல மட்டும் மூக்கு நுழைச்சாதீங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உறவு முறைகள் விஷயத்தில் கண்டிப்பாக இந்த அஜ்னபி மஹ்ரமி என்ற உறவுகளை பேணுகிறதுல கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக அஜ்னபிகள் என்ற அந்நியர்களோடு நாங்கள் பழகுகிற விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது நிச்சயம் நம்மை அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உரியவர்களாக மாற்றிவிடும், ஒழுக்கங்கெட்டவர்களாக மாற்றிவிடும், பாவத்திலே தள்ளும். நாளை மறுமையில் நரக கிடங்கிலே கிடந்து வெந்து வெதும்பி பிரலாபித்து அங்கே நஷ்டவாளிகளாக நிற்கிற ஒரு நிலைமையில் நம்மை அது கொண்டு வந்து நிறுத்தும். எனவே நாம் நம்முடைய ஒழுக்கத்தை பேண வேண்டும், பண்பாடுகளை பேண வேண்டும். ஆடையில், பேச்சில், பார்வையில், நடத்தைகளில் அந்நியர்களுக்கு மத்தியில் எப்படி இஸ்லாம் அந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்க சொன்னதோ அதையெல்லாம் பேணிக்கொள்ள வேண்டும்.